கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தின் செவ்வாய் 21ஆம் தேதி தனுசுக்கு பயிற்சி ஆகிறது. மேஷம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 8, 9ஆம் வீடுகளில் குரு, புதன், சுக்கிரன் தொடர்புடன் சஞ்சாரம் செய்வதால் நல்ல நாட்களில் நீங்கள் காரிய முயற்சிகள் செய்தால், முக்கியமான காரியங்கள், சுப காரியங்கள், புதிய காரியங்களை செய்தால் மேன்மையான நன்மைகளை பெற முடியும். முக்கியமாக கார்த்திகை மாதம் 9, 10, 11, 12ஆம் தேதிகளில் சந்திரன் மகரம், கும்பம் 10, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் நாட்களில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முயற்சிகள் கைகூடும். மேலும் அனைத்து வித உங்களுடைய பதவியாகட்டும், கௌரவம், அந்தஸ்து, உயர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த நாட்களில் அந்த விதமான காரியங்கள், முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். கார்த்திகை மாதம் 16, 17ஆம் தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது உடல், மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும். சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும். 20, 21ஆம் தேதிகளில் மிதுனம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலமாகிய 3ஆம் வீடாகையால் விடாமுயற்சியால் வெற்றிகள் பெறுவீர்கள். மேலும் ஆளடிமை, ஆடை ஆபரண சேர்க்கை, இளைய சகோதர நன்மைகள், அனுகூல ஆதாயங்கள் சிறப்பாக இருக்கும். 26, 27, 28, 29ஆம் தேதிகளில் கன்னி, துலாம் 6, 7ஆம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சுலப கடன் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி மற்றும் உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும். மேலும் கூட்டுத் தொழில் மேன்மை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும்.